மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விடவும் பாரிய அளவிலான மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூ ஹக்கீம் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்வதற்கான கட்டண அறவீடு முறையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்வதற்கான ஆவண பரிசீலனை நடவடிக்கைகள் VFS குளோபல் என்னும் நிறுவனத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தினூடாக விசா வழங்கும் போது பாரிய அளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோசடியானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விடவும் 10 மடங்கு அதிகமானது என ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடாத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். அத்துடன் இதில் சபாநாயகர் மஹிந்த அபயவர்தன தலையீடு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய விசா கட்டண அறவீடு காரணமாக கடந்த ஆண்டு இறுதி மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் ஆரம்ப காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேலும் கட்டண அறவீட்டு முறையின் மூலம் நாட்டின் நிதி ஒழுங்கு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக ரஹூ ஹக்கீம் தெரிவித்துள்ளார்.